ஸோ இப்போ நம்ம இருக்க எலமெண்ட் வந்து பிட்காயின் யூஎஸ்டி டாலரில் இருக்கிறோம் 1 day டைம் ஃப்ரேமில். ஸோ இப்போ மேஜர் க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா மேஜராக நம்ம வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்கிறோம். இப்போ இந்த ரீசெண்ட் அப் ட்ரெண்டோட ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் அது டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்டில் தான் நம்ம ஒரு ஷார்ட் செல்லிங் எடுத்திருக்கோம். ஸோ இந்த அப் ட்ரெண்ட், அதாவது இந்த மேஜர் அப் ட்ரெண்டோட பாயிண்ட் பிஓஐ டிமாண்ட் ஜோனுக்குள்ளே தான் நம்ம அந்த ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு 4 hour டைம் ஃப்ரேமுக்கு போய் பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு டவுன் ட்ரெண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஆனால் அது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த டவுன் ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு புஷ் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு லாங் புஷ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த புஷ் கிடைக்கும் போதே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சப்ளை ஏரியா கிடச்சிருக்கு. ஸோ இந்த சப்ளை ஏரியா வச்சுக்கிட்டோம். அண்ட் செகண்ட் க்ரைட்டீரியா, இது வந்துட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. தேர்ட், ஒரு பக்காவான என்ட்ரி. பட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து லீட் பண்ணிருச்சு. அதாவது ஸ்ட்ரக்சரோட ஹையை வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் கூட நம்ம வந்துட்டு இதோட பிஓஐ, அதாவது இதோட டிமாண்ட் ஜோனை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர் நம்ம 1 dayல பார்த்தோம்ல, அந்த மேஜர் ஸ்ட்ரக்சரோட பிஓஐயவே இதோட டார்கெட்டை செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் அந்த டார்கெட், உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் அந்த டார்கெட். ஸோ ஃபஸ்ட் க்ரைட்டீரியா, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். செகண்ட், இது ஒரு புஷ் கொடுத்துருக்கு. தேர்ட், இது ஒரு டிமாண்ட் ஜோனை சப்ளை ஜோனை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஃபோர்த், இது வந்துட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிருச்சு. ஃபிஃப்த், ஒரு கரெக்டான என்ட்ரி. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த ட்ரேடில் வந்துட்டு நம்ம 3 ட்ரேட் எடுத்திருக்கோம். ஒன்று 50% ஆஃப் தி பிஓஐ, ஒன்று வந்துட்டு பிஓஐலே எடுத்திருக்கோம், ஒன்று வந்து ரிஜெக்ஷன் பிளாக்கில் எடுத்திருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த 3 ட்ரேடோட ரேஷியோஸ் பார்த்திங்கன்னா 1:8, ஒன்று வந்துட்டு 5.5, ஒன்று வந்து 2.5. ஸோ வந்துட்டு இதுதான் நம்ம ரேஷியோஸ், இப்படி தான். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ட்ரேடில் மிஸ்டேக் பண்ணது என்ன மிஸ்டேக் பண்ணோன்னா, ஃபஸ்ட் திங், அங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துடுச்சு. பட் ஸ்டில் நாம் வந்து கவனிக்கலை. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தனால நான் வந்து அவ்வளோ சீரியஸாக அதை கவனிக்கலை. ஸோ லேட்டரலாக தான் கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் வந்து இங்கே வரைக்கும் இருந்துச்சு, இதை பிரேக் பண்ணோன்னு தான் இருந்துச்சு இதோட லோ. பட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்தோன்னே என்னோடய டார்கெட்டை வந்துட்டு நான் இங்கே மூவ் பண்ணிக்கிட்டேன். இன் ஆர்டர் டு என்னோடய ப்ராஃபிட்ஸை வந்துட்டு செட்டில் பண்ணுறதுக்காக. ஸோ தட்ஸ் எ பெஸ்ட் ஐடியான்னு நான் யோசித்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு இது கீழே போக வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் இது வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால இது ஒரு அப் ட்ரெண்டுக்காக மூவ் பண்ண போகுது. ஸோ இந்த ப்ராஃபிட்டோடு நான் முடிச்சுக்கிட்டேன். இதுதான் வந்துட்டு நான் இந்த ட்ரேடில் பண்ணது. மிஸ்டேக்ஸ் படி இது ஒன்று மட்டும்தான் மிஸ்டேக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை நான் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணல, அது மட்டும்தான் மிஸ்டேக்கு. கரெக்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிங் த பிளான் வாஸ் டன் கரெக்ட்லி. தேங்க்யூ.